அரசாங்கம் டாஸ்மாக் விற்கிது. அது ஸ்டாலின் மட்டுமல்ல, ஜெயலலிதா மட்டுமல்ல, இதுவரையும் ஆண்ட எல்லா முதலமைச்சர்களுமே டாஸ்மாக்ங்கிற கான்செப்ட். டாஸ்மாக் கொண்டு வந்து ஜெயலலிதா தானே அதை ஹோல்சேல் ஆக்குனது அவங்க. சில எம்ஜிஆர் காலத்திலே இந்த வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சு. டாஸ்மாகே விற்பனை செய்யற கல்ச்சர் வந்துச்சு. அதனால அரசு விற்கிது அப்படிங்கிறத வெறுமனே நீங்க ஸ்டாலினை நோக்கி மட்டும் சொல்ல முடியாது. அப்ப நீங்க இதுக்கு இந்த எடப்பாடி காலத்துல அந்த காலத்துல மதுவிலக்கு கொண்டு வந்தாங்களா? எடப்பாடியோட ஆட்சி காலத்துல படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. ஜெயலலிதா காலத்துல கொண்டு வந்தாங்களா? ஜெயலலிதா காலத்துல தானங்க மிகப்பெரிய மது எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. ஜெயலலிதா காலத்துல தான் 2014-15 காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு சாராய கடைக்கு உள்ளே போந்து மதுப்பாட்டுகளை அடிச்சு நொறுக்கி மாணவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு பெரிய லெவலில் அந்த பாட்டெல்லாம் பாடி ஊடு டாஸ்மார்க்க மூடுலாம் ஆச்சு. அப்போ எந்த காலகட்டத்திலையுமே டாஸ்மார்க்கை எந்த ஆட்சி காலத்திலையுமே உங்களுக்கு தடை செய்யாத போது இதை திமுக மீது மட்டும் சொல்ல முடியாது. சரி, இப்போ இவர் சொல்லியிருக்கிறதுக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, டாஸ்மார்க் வச்சு நடத்துகிறாங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 10 ரூபா கூட வைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ எடப்பாடிக்கு பிரச்சனை என்ன? உழைத்து களைப்பவன் குடிக்கக்கூடாதா? இதுதான் அவருடைய குரல். குடிக்கிறவனுக்கான உரிமையை நீ தடுக்கிற அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு என்ன பேசுறாரு என்ன ஏதுன்னே தெரியாம பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. கோயில் காசு எடுத்து கட்டுறீங்களே, நீங்களாம் இந்துக்கள் விரோதி இல்லையாங்கிறாரு. உடனே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் எத்தனை கோவில் பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டப்பட்டதுன்னு லிஸ்ட்டை போட்டாங்க. அப்ப எடப்பாடி ஆட்சியிலேயே பழனி ஆண்டவர் கோயில்ல ஒரு பில்டிங்கை திறந்துருக்காரு. என்ன ஆட்சி செய்யறோன்னு செய்யாம தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்போ ஏதோ ராஜா அமித்ஷா எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே படிக்கிறாரோன்னு தோணுது. அதாவது அவர் என்ன இருந்தாலும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு கட்சியாக கட்டுமான உடையதான். கூட்டணி வைக்கிறது வேற, கருத்தியல் மாறுறது வேற. இவருக்கு இப்போ அந்த பேஸே இல்லை பாருங்க. எப்பயும் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதியிலேருந்து தொடங்குறவர் இப்போ கோவிலேருந்து தொடங்கியிருக்காருங்க. திராவிட கட்சி மரபுகளுக்கே இதெல்லாம் லைட்டாக உடையுதா? கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கும், அது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் இருந்தது, நான் அதை மறுக்கலை. உங்கள் தலைவீட்டையும் உங்கள் தலைவர்கிட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும். அண்ணா சமாதி அளவுக்கு ஒரு போவாரான்னு தெரியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவாது தொட்டு வணங்கி தானே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அப்படி தானே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிப்பாங்க. கோயம்புத்தூரில் போய் மாசாணியம்மன் கோயிலை இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ட்ரெண்டையே மாற்றுறாங்க. வழக்கமான அதிமுகவினுடைய பிரச்சார முறை, பேசு வடிவம், கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தானுங்க அதிமுக. இவங்க இந்துத்துவ ஆதரவையும் சேர்த்துக்கிறாங்க. ஜெயலலிதா ஒருபோதும் இந்துக்களின் எதிரி கலைஞருங்கிற மாதிரி பிரச்சாரம் செஞ்சது கிடையாது. இந்துக்களின் எதிரி, நம்ம தமிழ்நாட்டின் எதிரி, தீய சக்தி, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க இந்த மதத்தை கலந்து பேசுகிற அரசியல் கலைஞர்ட்டையும் கிடையாது, ஜெயலலிதாட்டையும் கிடையாது, எம்ஜிஆர்ட்டையும் கிடையாது. கலைஞரை பேசும்போது நீ இந்துக்களின் எதிரி, கிறிஸ்டின் எதிரின்லாம் சொல்லி பேசுனது கிடையாது.